இந்த பொன்காளியம்மன் கோயில் இப்போ இந்த தலைமுறையில் நம்ம 1952 வாய்க்கா ரோயல் பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே வெள்ளாள கவுண்டர்கள் எங்களுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது. வேளாள கவுண்டர்களுக்கெல்லாம் இந்த கோயில் வந்து வேட்டுவ கவுண்டர்கள் தான். நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள், நானும் அதே கம்யூனிட்டி சேர்ந்தவன் தான். தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு, இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க இப்படி பேசுறது மூலியமா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரலாம். என் பேர் பழனிக்குமார் சின்ன கவுண்டருங்கிற பழனிசாமி. என்னுடைய வயசு வந்து 86. பொன்காளியம்மன் கோயில் பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்து வேடுவர் வெள்ளாளர்கள் பிரச்சனை இல்லை. அவங்க காலத்தில் 10 தலைமுறை. அதுக்கப்புறம் இப்போ இந்த தலைமுறையில் நம்ம 1952 வாய்க்கா ரோயல் பவானி ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே வெள்ளாள கவுண்டர்கள் எங்களுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு இந்த கதிர்வேல் ஆறுமுகமெல்லாம் துணை போனாங்க. விளையங்கூட்டத்தில் பள்ளிப்பாளையம் பொங்கின கவுண்டர்னு அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவர் கடைசி காலத்தில் அப்புன்னு என்ன இது பண்ணி, ஐயோ ஆண்டி தட்டத்தை நம்ம பிடுங்கினது பெரிய தப்பு, நான் என்னோட நெஞ்சு வேகாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அது யாரும் கவனிக்கலை, அப்படி பண்ணிட்டாங்க. சிவகிரி கோவில் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க? இப்போ வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சிவகிரி கோயிலில்? சிவகிரி கோயில் என்பது பொன்காளியம்மன் கோயில் என்பது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது. பண்டாரங்கள் வந்து 60 பண்டாரங்கள் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க தாத்தா காலத்திலிருந்து, எங்கள் தாத்தா காலத்தில் எல்லாம் யாருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ரைட் கிடையாது. வேளாள கவுண்டர்களுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ட்ரஸ்டி கம் பூஜாரி அப்படின்னு அவனுங்களை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ட்ரஸ்டி கம் ஐயா அர்ச்சகர் என்று ஐயா சிவன் கோயிலுக்கும், ட்ரஸ்டி கம் பட்டாச்சாரியான்னு பெருமா கோயிலுக்கும் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால அந்த கோயில் வந்து வேலாயுதசாமி கோயிலுங்கிறது சிவகிரியில், அது ஒன்றும் சாதாரண கோயில் தான், குமரன் கோயில். அது இதுதான் வந்து குலதெய்வம்னு சொல்லி உனக்கு வந்து இந்த கோயில் வந்து வேட்டுவ கவுண்டர்கள் தான். நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள், நானும் அதே கம்யூனிட்டி சேர்ந்தவன் தான். கொங்கு வேளாள கவுண்டர்கள்ங்கிறவங்க வந்து கீழே தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறோங்க. இங்கே வந்து இப்படி இருந்தபோது என்ன பண்ணாங்க, ஒரு கடைசி மணியார் பழனிக்குமார் சின்ன கவுண்டர் வரையில் 10 தலைமுறை அவங்களாம் சுமூகமாக திறந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் யாருமே வந்து அந்த இடத்துல பிரச்சனைக்கு பண்ணலை. இப்போ இந்த ஒரு தலைமுறைக்குள்ளே தான் கொஞ்சம் காசு வந்த உடனே என்னாச்சு, இவங்க பண்ணிட்டாங்க. அப்போவே கூட அந்த காலத்துலேயுமே ஒரு 5 பேர் வேட்டுவ கவுண்டர்கிட்ட தண்டிகை காளியண்ணன் வந்து ஒரு 5000 பொற்காசுகள் கொடுத்து பூமி வாங்கினதாக ஒரு சரித்திரம் இருக்குது. அப்படியெல்லாம் அவங்க சுமூகமாக திறந்துருக்காங்க எல்லாரும். ஐயா, கோயிலினுடைய பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க? நல்லா தெரியும். எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை. பண்டாரங்கள் தான் ஒரிஜினலி. அதாவது என்னென்னா, பழனிக்குமார் சின்ன கவுண்டர்னு அவர் வந்து இருந்தவர் கூட, அவர் நினச்சிருந்தா எதையும் செய்திருக்கலாம். அன்றைக்கி பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, அவர் 500 ஏக்கர் பண்ணையும் எல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அவர் வந்து பண்டாரங்களுக்கு இதாக இருந்துட்டார். எங்கேயோ கிடந்தவனை எல்லாம் கொண்டு நாங்கள் 3 சென்ட் இடம் கொடுத்து கட்டி வச்சு பண்டாரங்களே வந்து ட்ரஸ்டி கம் பூஜாரி அப்படின்னு சொல்லி, யார் சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட் அது. அப்படி பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்கன்னாக்கா, வேட்டவனும் வேண்டாம், வெள்ளாளும் வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம், அவன் வந்து பண்டாரங்களே பூஜை பண்ணுறவனே இருக்கட்டும் அப்படின்ட்டு. பழைய கோட்டையில் பட்டக்காரர் கூட அந்த ஆனூரம்மன் கோயில் வந்து பண்டாரங்களை தான் பூஜை பண்ணுறாங்க இன்றைக்குமா. அவங்கள நீ மாற்றிட்டு ஐயர் வைக்கணும்னு சொன்னப்போ வேண்டான்ட்டார். அது மாதிரி தான். இப்போ பண்டாரத்தை வெளியே அனுப்பிச்சது உண்மைங்களாங்க ஐயா? உண்மைதான். யார் அனுப்பிச்சதுன்னு தெரியுங்களாங்க ஐயா? அது வந்து பள்ளிப்பாளையம் பொங்கின கவுண்டர்னு அவர் தான் முதல்ல வந்து மினிஸ்டர் பொன்னையன் வந்து அப்போ அவருக்கு வேண்டப்படுறவராக இருந்ததுனால அவர் தான் அனுப்பிச்சார். ஆனால் அனுப்பிச்சு போட்டு அவர் கடைசி காலத்தில் கடைசியாக என்ன ஆச்சுன்னா, என்னை வந்து அப்படியே அப்புன்னு நியூவர், நான் பண்ணினது தப்பு, நான் பண்டாரம் கையில் பூஜை மணி தட்டத்தை எடுத்து கொடுக்காது, நான் போனால் நெஞ்சு வேகாதுன்னெல்லாம் சொன்னார். அது யாரும் கவனிக்கல. எல்லாம் அவன் இதுதான் வாய்ப்பு அப்படின்ட்டு. அங்கே செல்லக்குமார சின்னையா, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுங்க? அவரெல்லாம் ஒரு சும்மா டம்மிங்க. அவரெல்லாம் ஒரு பிரயோஜனம். அவரெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய எம்பி ஆனாரே தவிர ஆக்சிடென்டல் எம்பி. அவர் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த கிராமத்தில் எல்லாம் ஆட்டி படைக்கிற பூரா கதிர்வேலுங்கிற ஆறுமுகம். ஏன்னு கேட்டால் 3 தலைமுறையாக கொலைகாரனுங்க இவனை எல்லாம். நான் என்னை பொறுத்த வரையில் ஏன்னா, இவன் வந்து 6 பேர்த்து கொண்டான் ரைஸ் மில்லில். அப்பா வந்து இவன் தம்பி கொண்டான்
தாத்தா வந்து எங்கள் தாத்தாவை கொண்டான். இந்த 3 தலைமுறையும் கொலைகாரனுக்கு தான். ஆனால் அவன் தான் இன்றைக்கி இப்போ கிராமத்தில் பெரிய ஆளாக இருக்க முடியுது. ஐயா இவங்க கிராமத்தில் இந்த கோயில் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க இல்லைங்களா, என்ன காரணமாக இருக்குங்க? அவன் என்னன்னாக்கா அப்போ தான் தாங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்க முடியும். அதில் பண்டாரங்கள் வந்து அவன் ஏழப்பட்டவனாக போச்சு. அவனை அடிக்கிற உதைக்கிறனோன்னு அவனை பயந்துக்கிட்டான். இன்றைக்கி அது வந்து ஹெரிட்டரி ட்ரஸ்டிக்கம் பூஜாரிங்கிறதுனால அவனோட பேரமாருக்கு வரலாம். பேரமாருக்கு வந்து எடுத்தானுங்கன்னா கூட நடத்தலாம். ஆனால் அவன் நல்லா வந்து பயந்துக்கிட்டான் ஏழப்பட்டவனாக போனதுனால. இவனுக்கு இந்த வாய்க்கா வந்ததுனால, பகர்பவானி ப்ராஜெக்ட் வந்ததுனால நல்லா பணக்காரனாகிட்டான். அவன் நல்லா பயன்படுத்திக்கிட்டான். ஐயா இந்த செப்பு பட்டயமெல்லாம் உள்ள இருந்தது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. இருக்குது, இன்றைக்கி இருக்குது. சரிங்க. இன்றைக்கி எங்கே இருக்குது தெரியுமா? சரிங்க. சென்னிலை பட்டக்காரன் வேட்டு பட்டக்காரர் எடுத்த எம்ஏ பகவதி கவுண்டர்னு அவர் எடுத்தா இருந்தது. சரிங்க. இந்த பட்டயம் 2 பட்டயமா, தென்னிலை பட்டயம் 1, தென்னிலை பட்டயம் 2ங்கிறது. சரி. அது 2 ஒரு ராசு போய் எழுதுறது கூட அவர் என்னன்ட்டார், நீ 3 நாள் ஆனால் 4 நாள் ஆனாலும் இங்கே இருந்து சாப்பிட்டு எழுதிட்டு போ, கையில் மாத்திரம் கொடுக்க மாட்டேன்ட்டார் அவர். பகவதி கவுண்டர் அவர் ஒரு நல்ல படிப்பாளி, வேட்டு பட்டக்காரர் அவர். ஆனால் அவர் மகன் நல்ல வாசம் தண்ணி மாஸ்டர். அவங்ககிட்ட போய் கதிர்வேல் ஆரம்பம் கோளாரம் வாங்கிட்டு வந்துட்டான். அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன், அது எங்கேயும் கொடுக்கல, கோயில் தான் இருக்குது. இன்றைக்கி அது கோர்ட்டு மூலமாக வர வச்சா கொடுத்துருவாங்க, கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ இந்த கோயில் வந்து கோர்ட் இடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இடிச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அது எனக்கு முதல்ல இங்கே ஸ்டே வாங்கியிருக்காங்களாங்கிறது தெரியாது. சரிங்க. ஆனால் ஸ்டே வாங்கியிருக்கிறேன்னு எங்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தா சரிங்க, அது பெரிய இதாச்சு. அது வந்து கமிஷனர் எல்லா பணம் மாட்டிக்குவாங்க அதில். ஏன்னு கேட்டால் ஒன்ஸ் வந்து கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்கிற போது அதை மீறி இடிக்கிறதுனாக்க என்ன அர்த்தம்? அது 3 நாளில் இடித்து நிறைவேச்சு. அதுக்கு என்ன காரணம்னு என்னுடைய கருத்து என்னென்னா, கதிர்வேல் ஆறுமுகம்ங்கிற ஒரு கணக்கு ஆண்டி கோயிலுங்கிற பேர் மறையணும். ஏன்னா இது வந்து இந்த கவுண்டனுக்கு மேலே வேட்டுவனுக்கு மேலே ஆகி போச்சு அது. அதனால் இது ஆண்டி ட்ரஸ்டிக்கம் பூஜாரின்னு சொல்லி ஆண்டி கோயில் தான் இது. அதனால் இந்த ஆண்டி கோயிலுங்கிற பேரை மறைக்கணும், வேட்டுவன் கோயிலுங்கிற மறைக்கணும், கூரைக்கூடத்தில் தவிர வேறு யாருக்கும் ரைட் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி அதுக்காகத்தான் பண்ணுறான்னு நல்லா தெரியுது எனக்கு. அதுக்கடையில் வந்து எல்லாம் பயந்து கிடந்தானுங்க அன்றைக்கி அதுக்கு முதல்ல. இப்போ வந்து இப்போ வந்துட்டானுங்க அதுக்கு. ஐயா இந்த கோவிலினுடைய நிலங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறேன்? 80 ஏக்கரா இருக்குது பண்டாரங்களுக்கு. சரி. அதை பூரா மண்ணை வெட்டி கொஞ்சம் இல்லாத பண்ணிட்டானுங்க தான் அவனுங்கெல்லாம். அதனாலேயே வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதனாலேயே அவனா வெளியே போயிட்டான். அப்படித்தான் பண்ணுவாங்க. ஈஸ்வரன் பெருமாள் எல்லாத்துக்கும் இருக்குது. கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்கே இருக்குதுங்க ஐயா? இடங்கள்னு சொன்னாக்க நாங்கள் அம்மன் கோயிலை சுற்றியில் இருக்கிற இடமெல்லாம் கோயிலுக்கு சேர்ந்தது. அதோட அந்த கோயிலை சுற்றிலே 10 ஏக்கர் பூமி வந்து நான் வண்டி வாகனங்கள் நிறுத்துறதுக்கு. இப்போ கார் பார்க்கிங்காக வந்துட்டு இந்த காலத்தில் அதுக்கு இடம். இப்போ அதை பூராவும் என்ன பண்ணான்னா கம்ப்ளீட்டாக பூரா இது பண்ணிட்டான். பூரா பட்டா போட்டு வச்சுருக்காரு கதிர்வேல் ஆறுமுகம். யாராருக்கோ எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஐயா இப்போ கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் தான் எங்களுடைய கோயில் தான், வேற யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு வந்து யாராவது பின்னால் இப்போ ஒரு அரசியல்வாதிகள் யாராவது இருப்பாங்களாங்க ஐயா? இருக்காங்களா? அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் இவங்க போய் அணுகுறாங்க. இவங்க போய் அணுகும் போது என்னாச்சு, இல்லை நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் யாராவது வந்திருப்பாங்க இல்லைங்களா? யாரும் வரல. அன்னைக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை. காமராஜ் பெரியலாம் யாருமே வரல. இல்லை இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிறவங்க யாரும் இருக்கிறதுல வேறு யாரும் தப்பாக சொல்கிறது கூட இல்லை. ஆமாம், அமைச்சர் முத்துசாமி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஆச்சா. சரிங்க. அவர் வந்து ஆகட்டும் பார்க்கலாம்ங்கிறார் காமராஜ் பாணியில். ஆனால் அவர் ஒன்றும் பர்பஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறதுனா நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் டிஎம்கே, நாங்கள் இவரோட பேசுகிறோம் அப்படிங்கிறேன். இப்போ ஏடிஎம்கே சார்ந்தவங்க யாராவது இருக்காங்களாங்க ஐயா? ஏடிஎம்கே தான் இவர் எக்ஸ்எம்பி செல்வகுமார் சின்னையனே. இல்லை இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க இல்லை இப்போ யாருமே. இப்போ இன்னொரு வேடிக்கை என்னென்னா, சரி, என்னை தவிர இந்த கிராமத்தில் இதை பற்றி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சரி சரி, அப்படித்தான் இருக்குது. இல்லைங்க ஐயா, இப்போ இவர் செங்கோட்டையன் அவரெல்லாம் வந்துட்டு போன ஃபோட்டோலாம் இருக்குதுங்க. அவரை பற்றி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சரிங்க. நாங்கள் ஒரு காலத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் குளம்பாளையத்தில். அவங்க அப்பா அம்மாலாம் இருந்தோன்னே அவங்க அம்மா தான் கொண்டு ஜூஸ் கொடுத்துட்டு, அப்பா நாங்கள் திருச்செங்கோடு தான் போய்கிட்டு இருந்தோம், அதனால தான் உனக்கு செங்கோட்டையன்னு பேரே வச்சோம். அப்புறம் என்னமோ இப்போ வந்து சிவகிரிங்கிறாங்க எல்லோரும்.
அதனால் வெள்ளா சிவகிரி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிட்டாங்க. நல்லா சிவகிரி தான் சென்டருங்கிற மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணி அதில் இப்போ பைசா நிறையா சேர்ந்து போச்சு பண்ணுறாங்க எல்லாம். இந்த மாதிரி ஒரு நாங்கள் தான் உள்ளே இருப்போம் நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவரும் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்ககிட்ட. இல்லை அவர் சொல்லுது. அவர் இது வரைக்கும் அவர் பேர் வரக்கானா சும்மா இவனுங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களே தவிர அவர் ஓரளவுக்கு நியாயமாக தான் போகிறவர். சரி ஐயா, இப்போ சிவகிரி கோவில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு வேற எந்த தகவலாக தெரியுங்களாங்க ஐயா? சிவகிரி கோயிலுக்கு, அதான் அம்மன் கோயிலுக்கு யாருமே ட்ரஸ்டீஸ் கிடையாது. நீங்கள் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழகம் பூராவிலையுமே ட்ரஸ்டீஸ் போடுறாங்கல்ல. ஏன் இந்த கோயில் 3 கோயிலுக்கும் போடல? அம்மன் கோயில், ஈஸ்வரன் கோயில், பெருமா கோயில் 3க்கும் போட முடியாது. ஏன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யர் அண்ட் ஜஸ்டிஸ் விகே கோஸ்வாமி 2 ஜட்ஜு உட்காந்து அது ஜஸ்டிஸ் விஆர் கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட்னா எப்படி இருக்கு? அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஹெரிடரி ட்ரஸ்டி கம் பூஜாரி, ஹெரிடரி ட்ரஸ்டி கம் அர்ச்சகர், ஹெரிடரி ட்ரஸ்டி கம் பட்டாச்சாரி அப்படின்னு 3 கோயிலுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க வந்து வேறு இந்த கோயிலுக்கெல்லாம் ட்ரஸ்டியை போட முடியாது. இப்போ நல்லா செல்ஃப் மேடு ட்ரஸ்டீஸ். இப்போ இந்த கதிர்வேல் ஆறுமுகமெல்லாம் ட்ரஸ்டின்னு தாங்களே சொல்லிக்கிறது. அப்படி சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட அப்புறம் காசை வசூல் பண்ண வேண்டியது, ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. பழனிக்குமார் சின்னையன்றவர் வந்து இங்கிலீஷில் ரிவால்வர் வச்சுருந்தார். இங்கிலாண்டில் வாங்கினது ஒரிஜினல் புதுசு. அதை எப்படி வாங்கினாங்கன்னா, குடும்படியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வர்றாரு, சப் இன்ஸ்பெக்டர். அந்த 100 வருஷத்துக்கு முன்னால் குதிரை வண்டியில் வர்றாரு. வந்துட்டு மணியாரை நான் வெப்பன் கொண்டாட வந்துட்டேன், எனக்கு இந்த கரெக்டாங்காட்டு வேட்டு பசங்கள்லாம் கலாட்டா பண்ணுவானுங்க கரெக்டாம்பாளையத்தில், ஆனால் உங்கள் வெப்பன் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவர் எடுத்து தூக்கி கொடுத்துட்டார். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அல்ல அவர். ஆனால் விதிக்கு புத்தி அனுசரணைங்கிற மாதிரி இவர் தூக்கி கொடுத்துட்டார் அவங்க கையில். அவங்க போய் சுற்றி காட்டிட்டு போயிட்டான். தலைமாட்டில் ரிவால்வர் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வயல் உள்ள வந்திருக்க மாட்டேன். இந்த கோவில் வந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் ஒரு உரிமை போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த கோவில் வந்து வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உரிமை இருக்குது, சொல்லப்போனால் வேட்டுவ கவுண்டர்கள் தான் முதல் உரிமையாளர்கள்னு சொல்கிறீங்க. இது வந்து உங்க சமுதாயத்துக்கு எதிரா நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? யாராவது ஃபோர்ஸ் பண்ணி யாராவது உங்களை சொல்ல சொல்லி வற்புறுத்துறாங்களா? இல்ல 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 இல்ல. இப்ப நீங்க இப்படி பேசுறது மூலியமா உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரலாம். இந்த மாதிரி உங்க சமுதாயத்துக்கு எதிரா நீங்க சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு அச்சுறுத்தலோ இல்ல பயமுறுத்தலோ வரும்னு நினைக்கிறீங்களா? உங்க சமுதாயத்துல இருந்து வரலாம், எங்க சமுதாயத்துல இருந்து வரலாம். அதையும் மீறி இந்த உண்மை சொல்லணும்னு சொல்றீங்க. சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இந்த உண்மைகளை என்ன தவிர வேறு யாரும் சொல்கிறதுக்கு வயசும் கிடையாது, அனுபவம் இல்லை. அதனால் இவனுக்கு முந்தா நாள் வந்த பயலுக்கு இவனுக்கு வந்து என்னமோ 3 காசு சம்பாதிச்சிட்டு உடனே ஆச்சா ஓச்சான்னு ஆரம்பித்தா அவன் வேட்டுவனை அந்த பண்டாரங்கள்லாம் அடித்து வச்சுட்டு அது பண்டாரங்கள் வந்து ட்ரஸ்டி கம் பூஜாரி கோயிலுக்கு, ஈஸ்வரன் கோயிலுக்கு ட்ரஸ்டி கம் அர்ச்சகர், எப்படியெல்லாம் இருக்கிற போது அவனு ஏன் ஈஸ்வரன் கோயில் பெருமா கோயில் போய் ஒன்று கேட்குறது இல்லையே? ஏன் கேட்குறது இல்லை? இதுதான் தங்கள் குலதெய்வம்னு. குலதெய்வம் எங்கத்தது? இன்னும் சொல்ல போனால் இவங்க குருக்கட்டுக்காரில் இங்கே சிவசுமை பண்டிதர்னு அவரே வந்து வேட்டுவம் குருக்கள் தான் சொல்கிறாங்க. இது சாதாரண வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண அதெல்லாம். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். வந்தால் வந்துட்டு போய் ஐ டோன்ட் கேர். நான் அதுக்கெல்லாம் வந்து அஞ்ச மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்டதா பரம்பரையில் வரலையே. எனக்கு கனகபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் 30 தலைமுறைக்கு முன்ன 34ஆம் தலைமுறையில் கால்வாய் வெட்டிய காளிங்கரா என்னுடைய பேர். நான் இங்கே எடுத்துக்கிட்டாக்க நான் பழனிக்குமார் தண்டிகை காளியனுடைய பேரன், 10ஆம் தலைமுறை பேரன். அதனால் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை. உண்மை என்னை தவிர வேறு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கிராமத்தில் யாருமே இல்லை. பூமி வந்து 80 ஏக்கரா இருந்தது, மானிய பூமியெல்லாம். அதையெல்லாம் பூரா மண்ணை வெட்டி இதை வெட்டி பிரயோஜனம் இல்லாத பண்ணிட்டானுங்கெல்லாம். இங்க சிவகிரியில இந்த மாதிரி கொங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கும் வேட்டுவ கவுண்டர்களுக்கும் எவ்வளவு நாளா இந்த போராட்டம் நடக்குதுங்க? இது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு போராட்டம். இது ஒரு சாதாரண அல்ல ஐயா. கவுண்டர்கள்ல முதல்ல இங்க வந்து குடியேறினவங்க யாருங்க ஐயா? வேட்டுவ கவுண்டர்களா கொங்கு வெள்ளாள கவுண்டர்களா? வேட்டுவ கவுண்டர்களுடைய சேமை இது. பூர்வீகமே வேட்டுவ கவுண்டர்களுடையது. அதாவது கொங்கு நாடு அவ்வளவுமே எல்லாமே பூர்வீகத்தில் வந்து அவங்கெல்லாம் வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க, எல்லாம் ஃபாரஸ்டாக இருந்திருக்குது. அங்கே வெள்ளாள கவுண்டர்கள் அங்கேருந்து தஞ்சாவூர் பக்கம் இருந்து வந்திருக்கிறோம். நட்குடி 41,000, பசுங்குடி 12,000ன்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே குடியேறி நாங்கள் வந்து நிலத்தை பூமி வந்து இது பண்ணுறது. ஐயா, கோயிலுக்கு நேராக கட்டியிருக்கிற மண்டபம் அந்த இதெல்லாம் கோயிலோட இடமா? அவர் அந்த கதிர்வேல் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் கட்டியிருக்காரு இல்லைங்களா? அவ்வளவு கோயிலுடைய இடம்.
பொன்காளியம்மன் கோயிலுக்கு சேர்ந்த இடம். அது அவ்வளவையும் தங்க பேரில் பட்டா பண்ணி இன்றைக்கி அது மணியாடுற இடம்னு ஆகிப்போச்சு. அப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது டீப்பாக பார்த்தாக்க அந்த கோயில் இருந்து அது எல்லாமே அவர் இன்னும் என்னென்ன கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் இன்னும் என்னென்ன தனக்கானதா மாத்தி இருக்கிறாருங்க? எல்லாமே மாற்றிட்டார். சுற்றில இருக்கிறத பூரா மாற்றிட்டார். கோயிலை சுற்றி 7.5 ஏக்கரா இருந்தது. முன்ன வண்டி வாசல் இருந்து இப்போ கார் பார்க்கிங்காக இருந்ததெல்லாம் நாளைக்கு கார் வந்ததுன்னா 3 காருக்கு மேலே நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா இவர் இவர் உடனே கார் பார்க்கிங்கிற ஒரு ரேட்டை போட்டு வாடகை வசூல் பண்ணுவார். ஐயா, இதெல்லாம் வந்து கோவில் வந்து அறநிலையத்துறை சார்ந்தது. ஆமாம். இவர் இதெல்லாம் பண்றாருன்னா அறநிலையத்துறைக்கு தெரிஞ்சுதான் பண்றாரு. சிவகிரியில் வந்துங்க நான் ஒன்று சொல்கிறேன். சிவகிரி கிராமத்தை பொறுத்தவரையில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே காலில் மதிப்படுது. அதே மாதிரி அறநிலையத்துறை வந்து தலையிடுறது இல்லை. எல்லாருக்கும் பைசான்னு பண்ணிடுறான். அவ்வளோதான். வேறு ரகசியம் என்னதில்லைன்னு இதுதான் உலகத்தை இருக்கு. இப்போ கதிர்வேல் ஆறுமுகம் மட்டும்தான் இதை பண்றாருங்களா, இல்லை வேற யாராவது கூட இருக்காங்க? இல்லை, அவங்களோட கூட இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெளியே வரமாட்டாங்க. எல்லாம் வந்து கதிர்வேல் ஆறுமுகம் தலையை விட்டுட்டு அவர் செய்கிறாருன்னு சொல்லி எல்லா வகையிலையும், அதாவது நான் எதிராக இருக்கிறவனு நான் தான் சொல்லுவேன், அவன் கூட இருக்கிறவனு அப்படித்தான் சொல்லுவேன். அவர் தான் செய்கிறாருன்னு. ஆனால் எல்லாருமே இதை அனுபவிப்பாங்க. எல்லாரும் அனுபவிக்கிறது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேனி போட்டுருவான். கதிர்வேல் ஆறுமுகம் பொறுத்த வரையில் எதையும் போட்டுருவார். அப்படி இவர் வந்து இவ்வளவு தூரம் பண்றாருன்னா அவருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க ஐயா? அவர் யாரும் சப்போர்ட் கிடையாது. அவங்க பாட்டம் போட்ட காலத்திலிருந்து எப்படி கிராமத்தை ஏமாத்துறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் எடுத்துக்கிட்டாக்க அப்பப்போ சம்பாதிச்சு இது போட்டுருவார், பைசா கொடுத்துறாரு. இப்ப வேட்டுவ கவுண்டர்களுக்கும் உரிமை கொடுத்தால் அவர் என்ன பறி போயிரும்னு நினைக்கிறாருங்க ஐயா? அவர் தன்னுடைய பவர் போயிரும்னு நினைக்கிறார். அதாவது வேட்டுவ கவுண்டன் எல்லாம் வளைச்சி முடுக்கிட்டு தான் வந்து மணியார் தான் வந்து வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவர் பேர் வேணும் அப்படிங்கிறார். அவர் அதை வச்சு அதை சம்பாதிக்க பார்க்குறாரு. அப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கார். இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்கார். அதை வச்சு தான் இதெல்லாம் வந்து நீங்க வந்து அவர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில சொல்றீங்களா, இல்ல வந்து இதெல்லாம் நீங்க நடந்தது உங்களுடைய காலகட்டத்தில் நடந்தது சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது சரி, இவங்கெல்லாம் யார் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கிராமத்தில் இது வரைக்கும் எங்கள் பெரியவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியும். அன்னைக்கு இருக்கிற வேட்டுவ கவுண்டர்கள் எல்லாம் எப்படி கூட இருந்தாங்கங்கிறது எல்லாம் தெரியும். ஆகையினால நான் சொல்கிறேன், இவங்களை போய் நான் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. 3 தலைமுறைக்கு முன்னே போனதை பற்றி நான் சொல்லி எனத்துக்காக போகுது. பழனிக்குமார் சின்ன கவுண்டரை வெட்டி குட்டி சூத்திரக்கட்டு போட்டது வாஸ்தவம். ஒரு தம்பியை அடிச்சுக்க தூக்கி கட்டினது வாஸ்தவம். இங்கே ரைஸ் மில்லில் 7-6 பேர்த்து கொண்டது வாஸ்தவம். இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குதே. இப்போ இது சம்மந்தமாக உங்களை யாராவது கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களாங்க ஐயா? கண்டிப்பாக சொல்லுவேன். இதையே தான் சொல்லுவேன். நான் எங்கே கேட்டாலும் சரி, நான் வந்து யாருக்காகவும் பேச மாட்டேன். அதையும் ஒன்று சொல்லிட்டு நான் அவங்களே வச்சுக்கிட்டே சொல்கிறேன். வேட்டும் உயிரையும் கொடுப்பேன், உயிரை எடுப்பேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் தாத்தா காலத்துலலாம் அவங்கெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்திருக்காங்க, பிரியமாக தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் இதே நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வேட்டுவ கவுண்டர்கள் நிறைய நண்பர்கள் உண்டு. அவங்க யாருமே எனக்கு விரோதமாக போகலையே. அப்படியே நீங்கள் சொன்ன கேட்ட மாதிரி வெள்ளாள கவுண்டர் ஏதாவது என்ன பண்ணான்னாக்க நாளைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், வேட்டுவ கவுண்டர்கள் எனக்கு ஆதரவுக்கு வந்துடுவாங்க. அது உண்மை, கேரண்டி. அந்த நம்பிக்கையில் எனக்கு உண்டு.